ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து போலீஸ் அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒன்லைனர் கொஷின்ஸை பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து 3வது பார்ட்டு. இது வரைக்கும் நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஜென்ரல் சயின்ஸ் போலீஸ் அண்ட் ரயில்வேஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு கீழே இந்த வீடியோலாம் அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அமிலத்தன்மை வாய்ந்த உணவுப் பொருட்கள் யாவை? ஸோ அமிலத்தன்மை கொண்ட உணவுப் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர். அதாவது புளிப்பு சுவை எதுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து அமிலத்தன்மை கொண்டவைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ அதில் வர்றது தான் இதெல்லாம். புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் இதெல்லாம் வந்து அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி, அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? ஸோ அமிலங்களை பற்றிய கொள்கையை முன்வைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் அர்கினியஸ். ஸோ இந்த அர்கினியஸ் தான் ஃபஸ்ட்டு அமிலங்களை பற்றின கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி, பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கரிம அமிலங்களான சிட்ரிக் அமிலம் மற்றும் டார்டாரிக் அமிலம். இது ரெண்டும் தான் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி, தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் அமிலம் எது? ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து உருவாக்குற அமிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கனிம அமிலங்கள். இண்டஸ்ட்ரியில் உருவாக்குனா கனிம அமிலங்கள்னு சொல்கிறாங்க. அதுவே இயற்கையாக கிடைக்குதுன்னா அதை வந்து கரிம அமிலங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் என்ன ஆகும்? ஸோ HClன்னு சொல்லுவோம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து நம்மளோட வயிற்றில் வந்து சுரக்கும். இது வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். நம்ம வயிற்றில் வந்து புண் வந்து ஏற்படும். அதை தான் வந்து அல்சர்னு சொல்லுவோம். ஸோ அல்சர் ஏற்படுறதுக்கு காரணம் என்னது? இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி, பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுப்பது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளியம். ஸோ வெள்ளியம் தான் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களையும் அமிலங்களையும் வந்து ரியாக்ட் பண்ண விடாமல் தடுக்கும். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி, காரங்கள் எந்த சுவை கொண்டது? ஸோ காரங்கள் வந்து எந்த சுவைன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை. ஆல்ரெடி பார்த்தோம், அமிலங்கள் வந்து என்ன சுவை? புளிப்பு சுவை. காரங்கள் என்ன சுவை? கசப்பு சுவை. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி, அமிலங்கள் நீரில் கரைந்து டேஸ் அயனிகளை தருகின்றன. ஸோ அமிலங்கள் வந்து நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ரஜன் அயனிகளை வந்து நம்மளுக்கு தரும். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, காரங்கள் நீரில் கரைந்து டேஸ் அயனிகளை தருகின்றன. ஸோ காரங்கள் நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ராக்சைடு அயனி. அமிலம்னா பார்த்தோம் என்னது? ஹைட்ரஜன் அயனி. அதுவே வந்து காரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனி. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி, பினாப்தலினுடன் எதனுடன் கலந்த கரைசல் நிறங்காட்டியாக பயன்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஆல்கஹாலும் பினாப்தலும் சேர்ந்து நிறங்காட்டியாக பயன்படுது. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி, நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸோ நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி, ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் வழியாக தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றும் முன் என்ன சேர்க்கப்படுகிறது? ஸோ கழிவுகள் வந்து தொழிற்சாலையிலேருந்து வெளியே போகும்போது என்ன வந்து அதோட சேர்ப்பாங்கன்னா சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. ஸோ சுண்ணாம்பு சேர்க்கறதுனால நமக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியாகும். அதனால தான் இந்த சுண்ணாம்பு வந்து சேர்ப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி, குளவியால் நமது உடலில் செலுத்தப்படும் காரப்பொருள் என்ன? ஸோ குளவி கொட்டுச்சுன்னா நம்ம உடலில் வந்து ஒரு காரப்பொருள் செலுத்தப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கலிகள்னு சொல்லுவாங்க. அல்கலிகள். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி, லிட்மஸ் என்பது ஒரு டேஸ் நிறங்காட்டி. லிட்மஸ் என்பது ஒரு இயற்கை நிறங்காட்டி. இயற்கையாகவே நிறங்காட்டும். அதுதான் வந்து லிட்மஸ். அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி, லிட்மஸ் தாள் எந்த நிறத்தில் இருக்கும்? ஸோ லிட்மஸ் தாள் வந்து சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி, பினாப்தலின் ஒரு டேஸ் சேர்மம். ஸோ பினாப்தலிங்கிறது ஒரு நிறமற்ற சேர்மம். பினாப்தலிங்கிறது ஒரு நிறமற்ற சேர்மம். அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி, ஒளி எவ்வாறு பரவுகிறது? ஸோ ஒளி வந்து அலைவடிவில் பரவும். ஒளி அலைவடிவில் பரவுகிறது. அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி, ஒளிக்கதிர் என்பது என்ன? ஸோ ஒளிக்கதிர்ங்கிறது வந்து ஒளி செல்லும் பாதை. ஒளி செல்லும் பாதையை ஒளிக்கதிர்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி, ஒளிக்கதிர்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஒளிக்கதிர்களின் தொகுப்பை வந்து ஒளிக்கற்றைன்னு சொல்கிறாங்க. ஒளிக்கற்றைன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கள், 20வது கேள்வி, ஒளியை வெளியிடும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஒளியை வெளியிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள்னு சொல்கிறாங்க. ஒளி மூலங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ தான் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான PDF அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.